இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம். கேப்ப மாவு 1 கப்பு, ஒரு 3/4 கப்பு போல் வறுத்த நிலக்கடலை பருப்பு. இது வந்து வறுக்காத பருப்பு வாங்கி வீட்டில் வறுத்து அதை அள்ளி வச்சுருக்கேன், தொலியை எடுத்துட்டு. இது வந்து நாட்டு சர்க்கரை, மட்டவெல்லமும் போடலாம். நான் அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட போகிறேன். இதை வந்து 3ஐயும் போட்டு நம்ம இதை 2ஐயும் நல்லா ஒரு லட்டு உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். கேழ்வரகு நிலக்கடலை பருப்பு போட்டு லட்டு உருண்டை. நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து இந்த உப்பு வந்து தண்ணியில் நல்லா கரையணும். இப்போ வந்து உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேப்ப மாவை போடுவோம். இது வந்து கடையில் வாங்கின மாவு தான். நல்லா நம்ம வந்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைச்சிக்கிறோம். நல்லா கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா இப்படி உருண்டையா. இப்போ நம்ம மாவு எடுத்து தோசைக்கல்லில் தட்டிக்கிறோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம், கல் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறோம். நம்ம நல்லா ரொட்டி மாதிரி சுட்டுக்கிறோம். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டே தட்டணும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக. இந்த ரொட்டி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். இப்போ இந்த பிரட்டி போடும். உடஞ்சி வரும். இது உடஞ்சி வந்ததுனால நல்லது தான். இப்போ ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா வேகணும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொலான்னு பிணைஞ்சு தட்டியிருந்தோம்னா நல்லா வரும். இப்போ நான் கெட்டியாக தட்டி போட்டதுனால உடையுது. இது உடைஞ்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கிறோம். நல்லா கடலைப்பருப்பு வந்து நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம சுட்டு வச்சுருக்கிற ரொட்டியை போட்டு அரைக்கப்போம். இப்போ நம்ம வந்து ரொட்டி பிச்சு வச்சுருக்கோம். காய நல்லா ஆறிடுச்சு. இதை போட்டு நம்ம அரைப்போம். இது நம்ம ரொட்டி அரைச்சிருக்கோம். நல்லா இதுவும் நல்லா நைஸாக வந்துடுச்சு. நைஸான நல்லா தண்ணி ஊற்றாமல் பொழுன்னு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கிறோம். இது வந்து கடலைப்பருப்பு மாவு. இது நாட்டு சர்க்கரை. மண்டவெல்லம் போட்டு அரைக்கலாம். இது நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இது வந்து ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி போட்டு அரைக்கும் போது நல்லா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. நல்லா வந்துருச்சு.
நம்ம அதில் தேங்காயும் போட்டு அரைக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம அரைச்சோம்னா உடனே சாப்பிட்றணும், 2 நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இப்போ இதை வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கிறோம். மண்டவெல்லம் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும். கருப்பட்டியும் போடலாம். நான் நாட்டு சக்கரை வீட்டில் இருந்ததுனால நான் நாட்டு சக்கரை போட்டேன். நம்ம நல்லா அந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்ற மாதிரி கைட்டை பிணைஞ்சிக்கணும். நம்ம கரண்டி வச்சு பிணைஞ்சோம்னா நெய் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றும் சேராது. அதனால நம்ம சில இடத்துகளில் கை போட்டு பிணையிறத பிணைஞ்சிலே ஆகணும். இதில் வந்து தேங்காய் பூவும் போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் உடனே நம்ம காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் பூலாம் திருப்பி போடலாம். நம்ம வந்து இதை வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம தேங்காய் பூ போடலை. நம்ம வந்து நல்லா ஒரு நிறையா ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். அதனால நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப கொலன்னு இல்லாமல் பருப்பு வந்து கிடக்கு. கடலப்பருப்பெல்லாம் 1 2 கிடக்கு. அதை நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கேழ்வரகு மாவை வந்து தனியாக ரொட்டி தட்டி போட்டிருக்கோம். புட்டை வச்சும் போடலாம். ரொட்டியை சுட்டும் வச்சு போட்டு மிக்சியில் அரைக்கலாம். சில நேரத்துகளில் புட்டு மாதிரி அவிச்சு கூட நம்ம போடலாம். நல்லா உருண்டை வந்து லட்டு உருண்டை அழகாக வந்துடுச்சு. இதை மாவை வந்து வறுத்தும் செய்யலாம். நம்ம வந்து வறுக்காமல் அப்படியே நம்ம ரொட்டியை வெறும் மாவை போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி ரொட்டி சுட்டு நம்ம இப்போ வந்து லட்டு உருண்டை பிடிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறோம். நம்ம வந்து நிலக்கடலை பருப்பும் கேப்ப மாவும் போட்டு லட்டு பிடிச்சிருக்கோம். இது வந்து நல்லாவே செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பருப்பு வந்து உள்ளாட கடலப்பருப்பு சரியாக அரைப்படாமல் கிடக்கு. ஆனால் அரைப்படாமல் இருக்கிறதா நல்லது. நம்ம வந்து சும்மா வழுக்குன்னு கூழ் மாதிரி மென்று சாப்பிட்றத விட களியனாக்கா இதுனா நம்ம மென்று சாப்பிட்லாம். கடலப்பருப்பு இருக்கும்போது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு நெய் வேறு ஊற்றிருக்கோம். நல்லா கையெல்லாம் எண்ணெய் ஊட்டுது அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா கடலப்பருப்பு நமக்கு வந்து நல்லா எண்ணெய் சத்து உள்ளது தான். நம்ம கடலப்பருப்பு நம்ம கேப்ப மாவு உருண்டையெல்லாம் கேப்ப மாவெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சத்தானது. இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வீட்டிலையும் நம்ம 1 2 சாப்பிட்டுக்கலாம். பசி இருக்குது அப்படின்னா எடுத்து ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட கொஞ்சம் கம்முன்னு ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கேயும் போகிறோம்னா கூட இதை உருட்டி கொண்டுட்டு போகலாம். 2 உருண்டை எடுத்து கொண்டுட்டு போனோம்னா அங்கே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நேரம் கிடைக்கும்போது. வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க 1 2 எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க பசிக்கும்போது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து சத்தானதும் கூட. கேப்பமாவும் நிலக்கடலை பருப்பும் ரொம்ப சத்து உள்ளது. இதில் நாட்டு சக்கரை வேறு சேர்த்துருக்கோம். நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். அதனால நல்ல ஒரு மணமாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.